Hi guys, I am Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு புரியும். தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியலைன்னா ப்ரீவியூ வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 4-5 வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த வெப்சைட்லேருந்து ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்றேன். ஏன்னா அது யாரும் காட்ட மாட்டாங்க நண்பா, நான் காட்டுறேன். ஏன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா, அதனால் தென் எனக்கு எல்லா ரெவன்யூமே எனக்கு மிஸ்டர் ஃபோல் எப்படி ஓகேங்களா, mister4.com இந்த வெப்சைட்லேருந்து எனக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்குது. சரிங்களா? லாஸ்ட் 7 டேஸில் பாருங்கள் $532 மைனஸ். ஏன்னா நமக்கு ரெவன்யூ வந்தால் காட்டும். சரிங்களா? தென் wealthtamilsola.blogspot.com இந்த சைடில் தான் எனக்கு ரெவன்யூ வந்துட்டுருக்கு. என்னுடைய எல்லா சைடுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தென் அது இல்லாமல் நான் வச்சிருக்கிற ஆடு பாருங்கள், 2 வெப்சைட்டுக்கு மொத்தமாகவே ஒரு 3 ஆடு அந்தமாரி தான் நான் வச்சுருப்பேன். ஓகேங்களா? மற்றதெல்லாம் ரெஸ்பான்சிவ் ஆடு, CPC ஆடு தான். அதாவது வெப்சைட் பொறுத்து எந்த சைட்டுக்கு எப்படி ஆடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுருக்கிறேன். தென் உங்களுக்கு இது இப்போதைக்கு நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். நண்பா, என்னுடைய சைட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக, அதாவது என்னுடைய சேனலில் சொல்லிட்டேன், என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். அது இல்லாமல் பிகினர்ஸ் யாராச்சும் என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்றைக்கி யூஸ் ஆகலாம்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு எப்படி நல்ல ஒரு இன்கமிங் வந்து மாதத்துக்கு வந்து ஒரு 50,000 1 lakh வரைக்கும் ரெவன்யூ எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்க போகிறோம். எல்லா மெத்தட்லையுமே நான் சொல்லி தருவேன். பட் எல்லாமே ஓப்பனாகவும் சொல்ல முடியாது. ப்ரைவேசி பாலிசி, கம்யூனிட்டி கிளைண்ட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் வருது நண்பா. எதுனா உங்கள்கிட்ட வேணும் அல்லது உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேங்க யாராச்சும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்குறேன். 2 குரூப்பு கொடுத்துருக்குறேன். எந்த குரூப்பில் வேணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் கேட்கலாம். தென் நம்ம வந்து வெப்சைடு வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? பெய்டு சர்வீஸாக வெப்சைட் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாத வெப்சைட்டுக்கு தேவையான அப்ரூவல் கண்டென்ட் வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு போஸ்ட்டு 130 தான், ரொம்பலாம் கிடையாது, 130 ரூபா தான். அது CPC போஸ்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது லோ CPC போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிற கீவேர்ட்ஸில் நான் ஒர்க் பண்ணி தருவேன். அது இல்லாமல் என்னையே உங்களோட சாய்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி தாங்க ப்ரோ, நல்லா குவாலிட்டியாக வேணாலும் 100% யூனிக்காக ரெடி பண்ணி தருவேன். 1000+ கீவேர்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே, சரி. இன்றைக்கி எவ்வளோ டாலர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா $8.07 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? தென் எப்படி சொல்கிறது, இந்த $8ன்றது உங்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம். பட் இது எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான். அது இல்லாமல் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு அதாவது என்னோட சைடு போன மந்த்து ஒர்க் ஆகிற மாதிரி இந்த மாதத்தில் ஒர்க் ஆகிருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டியில் தான் 4 கிளிக் விழுந்தது. எனக்கு இந்த 4 கிளிக்குக்கே $100 மேலே கிடச்சிருக்க வேண்டியது. சம் இஷ்யூஸ் பண்ணதால் சைட்டு வந்து ஒரு சிலர் டாலர் வந்து கம்மியாக வந்துட்டு இருக்குது. பட் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. சரிங்களா? தென் நேற்றுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா $3.77 வந்து நமக்கு கிடச்சிருக்குது. நோட் பண்ணிகிட்டே வாங்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா. லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $29.51 வந்து கிடச்சிருக்குது. ஓகேங்களா? திஸ் மந்தில் வந்து பாருங்கள் $37.59 வந்து நமக்கு இருக்குது. இன்னும் 20 டேஸ் இருக்குது. பரவாயில்ல, இந்த 20 டேஸில் முடிஞ்ச வரைக்கும் ரெவன்யூ வந்து எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுப்பேன். பட் ஒரு நாளும் வீடியோ நிற்காது, எந்த ப்ராப்ளம். எனக்கு ஃபேவரே இருந்தாலும் பரவாயில்லன்னு வீடியோ கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எல்லா நாளும் இருந்தால் தான் உங்களால் ஓரளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் உங்கள் சைட்டுக்கும். தென் பேலன்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா லாஸ்ட் மந்தில் இந்த மாதத்தில், அது போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா $834.28 வந்து நமக்கு கிடச்சிருக்குது. இது வந்து எப்போ எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 இந்த ஃபைனல் அந்த 5 டேஸ்க்கு மட்டும்தான் நமக்கு. அதாவது 20லேருந்து அதாவது 25ல் நமக்கு அனுப்பிச்சுட்டாங்க. 26, 7 and 8 இந்த 3 டேஸ்க்குள்ளே எப்போனா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் ஆகிடும். சரிங்களா? அது வரைக்கும் இந்த பேலன்ஸில் அப்படியே தான் இருக்கும். அது வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? ஓகே ப்ரோ, உங்களுக்கு எப்படி ப்ரோ போன மாதம் $834 வந்தது, என்ன ரீசன் எப்படின்னு கேட்குறவங்களுக்கு நண்பா, என்னோடய வெப்சைட் நேம் வந்து mister4.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் CPC கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ கார் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, கார் லாயரு, தென் அதில் ஒரு சில கேட்டகரி இருக்குது. சரிங்களா? அதில் வந்து 300லேருந்து 500 இருக்கக்கூடிய CPC கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லாத 1000+, அதாவது 1000 CPC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ப்ரீமியம் டூல்ஸ் யூஸ் பண்ணி எல்லா கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணி. சரிங்களா? அது போல் அதை ரெகுலராக ஸ்டார்டிங் வந்து ஒரு 3 மந்த்துலேருந்து 6 மந்த் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதால் என்னவோ தெரியல, யூஎஸில் மட்டுமே கிட்டத்தட்ட 1000+ கீவேர்ட்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. இந்தியா
ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதால டெமோ கண்டென்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதால இந்தியாவில் 5000 ப்ளஸ்க்கு மேலே கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது சரிங்களா. எனக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு கிளிக்கு நடக்கிற குறைஞ்சபட்சம் $20 குறையாமல் கிடைக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் போய் பாருங்கள், ஒரு சில வீடியோவே நான் போட்டிருப்போம். ஒரு கிளிக்கு $20 $25, 2 கிளிக்கு $48 அந்தமாரி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள், சேனலில் கன்ஃபார்மாக நிறைய வீடியோ இருக்கும் சரிங்களா. அதுபோல் தான் ஐசிசி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்குன்னு ஒரு 10 போஸ்ட்டு போட்டுட்டு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிடாதீங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 150லேருந்து 300 போஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். நீங்கள் அப்போதைக்கு ஒரு 10 போஸ்ட்டு போட்டீங்கன்னா அந்த வீக் மட்டும்தான் சிபிசி ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகுமா தவிர நீங்கள் ரெகுலராக போஸ்ட்டு போட்டுட்டு வந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லா எதிர்பார்க்க முடியும் சரிங்களா. ஓகே, இன்னொன்று சொல்ல வர்றது என்னென்னா, நான் வந்து உங்களுக்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது வெறும் 250க்கு வந்து 100 கீவேர்ட்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன். 1000 கீவேர்ட்ஸ் வந்து 500க்கு வந்து கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள், டெலகிராமில் கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் தரேன். ஓகேவா? ஓகே சரி. இப்போ $834 வந்து நான் ஐசிபிசி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணதால தான் எனக்கு வந்தது சரிங்களா. மற்றபடி வந்த ரீசனும் கிடையாது. அதிகமான ரெவன்யூ வந்து பார்த்தாச்சுன்னா நமக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து தான் கிடைச்சிது, இந்தியாவில் வந்து கிடைக்கல. ஓகேங்களா. அடுத்ததாக பேஜ் வியூ அண்டு கிளிக்ஸ் பார்த்துடலாம். இப்போ பேஜ் வியூ வந்து கிட்டத்தட்ட 1520 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. நீங்கள் வந்து என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்கள் நினைப்பீங்களா இது எதனா ஒரு சோஷியல் மீடியா டிராஃபிக்காக இருக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு. நண்பா, நம்ம வந்து ஒரு 2 மந்த்துக்கு மேலே வந்து நம்ம வீடியோ வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு நம்ம பண்ணி போட்டுட்ருக்குறோம். ஆட்சன்ஸை பற்றி எனக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்குறேன். இது வந்து இந்த 2 மந்த்துக்குமே நீ போய் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அதெல்லாம் நான் வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சேன், உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து வெறும் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருங்க. அதனால தான் நான் ஸ்டார்டிங்காக வந்து நான் எந்தெந்த வெப்சைட் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சேன். அது மட்டும் இல்லாத பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சதுக்கு காரணம் என்னன்னா, டைம் இப்போ 11:57 PM ஆகுது, அதாவது நைட்டு. ஆக்சுவலி மோஸ்ட்லி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கரெக்டான வழி ரிசல்ட் தெரியணும்னா நைட் வந்து ரொம்ப டைம் எடுத்தால் தான் நமக்கு எதனா பக் ஆட்சன்ஸில் போனால் கூட கரெக்டான ரிப்போர்ட் கொடுன்னு சொல்லிட்டு எப்போயுமே நம்ம எடுக்கிற வீடியோ வந்து ரொம்ப ரேராக இருக்கும். ஒரு சிலதை தான் பகலில் எடுத்து போடுவேன், அது ரொம்ப ரேர் தான். மற்றபடி மோஸ்ட்லி வீடியோ எல்லாமே நான் வந்து நைட்டில் எடுக்கிறது தான் இருக்கும் சரிங்களா. அதனால் ரிசல்ட் வந்து 100% கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போது பிகினர்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து நினச்சிக்கிறாங்க பேஜ் வந்தாலே காசு வந்துடும், இம்ப்ரெஷன் வந்தாலே காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. நண்பா, அதுக்கு ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. யூடியூப் வந்து ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆடு டக்குன்னு ஷோ பண்ணிருவாங்க, அது மூலிமா நமக்கு வந்து ஒரு 10 சென்ட்ஸ் 20 சென்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் வெப்சைட் வந்து எந்த ஒரு விசிட்டர் உள்ளே வந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு பீப்புள்ஸ் வந்து எவ்வளோ டைம் உள்ளே இருந்தாலுமே சரி, விசிட்டர் உள்ளே வராங்கன்னா பேஜ் கால்குலேட் ஆகும், எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கிறாங்கன்னு பொறுத்து இம்ப்ரெஷன் கால்குலேட் ஆகும். இது ரெண்டுத்துக்குமே நமக்கு ஒரு சென்ஸ் கூட கிடைக்காது. உண்மை இதுதான் சரிங்களா. நம்மளுடைய வெப்சைட்டோட டிராஃபிக் காஸ்ட்டு பொறுத்து, அதனால யூனிவர்சிட்டியில் இந்தமாரி வரும்போது ஒரு சென்ஸ் அரை சென்ஸ் கிடைக்கும். அதுவும் வெப்சைட்டுடைய டிராஃபிக் பொறுத்து டிராஃபிக் காஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா. இப்போ என்னோடய சைட்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் மந்த்துக்கு வந்து $18,000 விதத்தில் இன்னைக்கு சோர்ஸில் போயிட்டுருக்கு என்னுடைய சைட்டு வந்து. ஓகேங்களா. இது ஏன் இந்த இடத்த நான் சொல்ல விரும்புகிறேன்னா, யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு அதிகமான பேஜ் வந்ததுன்னா எப்போயாச்சும் ஒரு டைம் வந்து ஒரு சென்ஸு, அதாவது ஒரு சென்ஸில் 0.01 சென்ஸ் வந்து கிடைக்கும் நமக்கு. அதனால் சொல்கிறேன். இப்போது ஓகே, இது இந்த டாபிக் பற்றி பேசணும்னா டாபிக் மாறி போயிடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். இப்போது பேஜ் பாருங்கள், 1520 பேர் நம்ம சைட்டுக்கு வந்திருக்காங்களா, அதில் 75 ஆடு கிளிக் நடந்திருக்கு. இப்போது இந்த 75 ஆடு கிளிக்கு நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா $8.07 வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ பர்டிகுலராக ஏன் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போனால் கண்ட்ரிஸ் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது மோஸ்ட்லி காட்ட மாட்டாங்க, நானாக பின் பண்ணி வச்சிருக்கேன். ரீசன் என்ன, இது தெரிஞ்சதான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். நல்லா பாருங்கள், யூனிவர்சிட்டியிலேருந்து 18 பேஜ் வந்துருக்குதா பாருங்கள், பக்கத்தில் 4 ஆடு கிளிக்கு. அப்போ 4 ஆடு கிளிக்கு ஒரு கிளிக்கு $4 விதத்தில் நமக்கு கிடச்சிருக்குது. சாரி, மாற்றி சொல்லிட்டேன். ஒரு கிளிக்கு $1 விதத்தில் நமக்கு சம்டைம் கிடச்சிருக்கு, $1 ஒரு சென்ஸ் அந்த விதத்தில். தென் இன்னொன்று சொல்ல வர இந்த இடத்த, இது வரைக்கும் நம்ம எடுத்து ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணது கிடையாது சரிங்களா. எடுப்பேன் அப்படியே போட்டுருவோம், சம் மிஸ்டேக் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போது யூனிவர்சிட்டிலேருந்து 4 கிளிக்கு $4 கிடச்சிருக்கு, அந்தமாரி தான். ஆனால் ஸ்டார்டிங்லாம் வந்து போன மாதம்லாம் நமக்கு ஒரு கிளிக்கு $20 இந்தமாரி கிடச்சிது. மறுபடியும் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கரெக்டான குவாலிட்டியான கண்டென்ட் போட்டு மறுபடியும் ரெவன்யூ வந்து நான் உங்களுக்கு பழையபடியும் ஆக்கி காட்ட முடியும். ஏன்னா ஒரு சிலர் வந்து தேவையில்லாமல் என் சைட் வந்து டொமைன் வந்து VPN இதுமாரி ஒரு சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி வாண்டடாக ஆடு வந்து தொடர்ந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் என் சைட்டு வந்து டவுன் ஆகி போச்சு சரிங்களா. அடுத்ததா
இந்தியாவில் வந்து பாருங்கள், நான் எப்பயுமே சொல்கிறது பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்தியாவிலேருந்து 1000 பேர் வந்தாங்கன்னா $2 கிடச்சிரும். அதிகபட்சம் $4 கிடைக்கும். அதிகபட்சம் $6 வரைக்குமே கிடைக்கும்னு கூட சொல்லியிருக்கிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கி இந்தியாவிலேருந்து 1420 பேர் வந்திருக்கிறாங்களா? பேஜ் பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா? 1420 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் 64 ஆடுகளுக்கு இந்தியாவிலேருந்து நடந்திருக்கு. சரிங்களா? அதுக்கு வந்திருக்கிறது எவ்வளோனா $2 0.5 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் ஆக்சுவலி. அதாவது ஒரு சிலர் வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் பிகினர்ஸ்க்கு வந்து $1 கூட வரல ப்ரோ, எதனா வழியை சொல்லுங்கன்னா, அதாவது $1 கூட வரலன்னா பாருங்கள், இந்தியாவிலேருந்து 1400 பேர் வந்து அதில் 64 ஆடுகளுக்கு நடந்ததால தான் $2 கிடச்சிருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இதுதான். இந்தியாவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இதுதான் ஒரிஜினல் ரிப்போர்ட். ஓகேங்களா? 1000 பேர் வராங்கன்னா அதில் 50 ஆடுகளுக்கு நடக்குதுன்னா $1 $2 கிடைக்கும். டிராஃபிக்கே வராமல் காசு வரலன்னு சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் வராது. அதனால் இது புரிஞ்சு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆனால் யூனிவர்சிட்டியிலேருந்து பாருங்கள், வெறும் 18 பேஜுக்கு 4 ஆடுகளுக்கு $4 விதத்தில் கிடச்சிருக்கு. அப்போது இந்தியாவோட அதர் கண்ட்ரிலேருந்து நமக்கு வரும்போது ரெவன்யூ நல்லா இருக்குன்னா அப்போ அதர் கண்ட்ரி நோக்கி தானே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். புரியுன்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சு கரெக்டாக ஒர்க் பண்ணாலே நல்ல ஒரு ரெவன்யூ எடுக்க முடியும். தென் அடுத்ததாக சிங்கப்பூரில் வந்து பார்த்தாச்சுன்னா 8 பேஜு ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்திருக்கு. அதுக்கு வந்து வந்திருக்க ரெவன்யூ என்னன்னா 0.52 சென்ட்ஸ். அதாவது யூனிஸ்டேட்டுக்கு அடுத்தபடியாக எனக்கு வரக்கூடிய ரெவன்யூன்னு பார்த்தாச்சுன்னா சிங்கப்பூர்லேருந்து தான் எனக்கு வந்து கிடைக்கிது. அதாவது ஒரு கிளிக்கு எப்படி பார்த்தாலும் 50 சென்ட்ஸ் குறையாமல் கிடச்சிது. அப்போ 2 ஆடுகளுக்கு $1 விதத்தில் எனக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக யூனிஸ்டேட் அரபியில் வந்து பார்த்தாச்சுன்னா 2 பேஜுக்கு ஒரே ஒரு ஆடுகளுக்கு 40 சென்ட்ஸ் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. தென் கீழே பார்த்தாச்சுன்னா 4 பேஜ் ஒரே ஒரு ஆடுகளுக்கு 10 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதுதான் நண்பா என்னுடைய சஜஷன், என்னுடைய ஃபீட்பேக், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் நான் சொல்ல போனால் யூனிஸ்டேட்டை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஐசிபிசி கீவேர்ட்ஸில் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். லோ சிபிசிலே ஒர்க் பண்ணாதீங்க. ஒர்க் பண்ணலாம், அதுக்குன்னு அதிலேயே மாஞ்சிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரெவன்யூ எதிர்பார்க்க முடியாது. வெப்சைட்டுக்குள்ளே ஒரு 300 1000 போஸ்ட் போடுங்க 1 இயரில். போட முடியல அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் டைம் எடுத்தாச்சு ஒரு 1000 2000 போஸ்ட் போட்டால் மட்டும்தான் ஆர்கானிக்காக 10,000 பேர் உங்கள் சைட்டுக்கு வருவாங்க. அது வரைக்கும் டிராஃபிக் சோர்ஸ் எதிர்பார்க்காதீங்க. தொடர்ந்து ரிசல்ட் போட்டுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து டெய்லியும் போஸ்ட் போடுங்க. டெய்லியும் போஸ்ட் போட்ட மூலிமா உங்கள் வெப்சைட் வந்து ஆக்டிவாக இருக்கும். அது இல்லாமல் ஆட் லிமிட் வர்றது மோஸ்ட்லி வந்து 90% வந்து விழவே விழாது. ஓகேங்களா? தென் சைடும் சேஃபாக இருக்கும். முக்கியமாக இப்போ வந்து ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் வந்து $5.30 வந்து மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குது. சிபிசி பார்த்தீங்கன்னா 0.11 சென்ட்ஸ் வந்து மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ஸ்டார்டிங்லேருந்து வந்து 0.4 இருக்கும். பட் இன்னைக்கு வந்து யூனிஸ்டேட்டில் வந்து கிளிக்ஸ் நடந்திருக்கு. அதனால வந்து ரெவன்யூ பேஜ் வந்து ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஓகேங்களா? தென் இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எதை பொறுத்து நமக்கு வரும்னா, பர்டிகுலராக யூனிஸ்டேட்லேருந்து ஆடு கிளிக் நடந்தாலோ அதிகமான பேஜ் யூனிஸ்டேட்டில் வந்தாலோ பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இன்க்ரீஸ் ஆகிடும். நம்பர் 1. நம்பர் 2, பர்டிகுலராக எந்த போஸ்ட்டுக்கு அதிகமான விசிட்டர் உள்ளே போகிறாங்களோ அதிகமான ஆடு கிளிக் நடக்குதோ அந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் எது ஒர்க் ஆகுதோ அந்த போஸ்ட்டுக்கான சிபிசி ஆர்பிஎம் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். புரியுதுங்களா? பாருங்கள், 1520 பேருக்கு 5550 இம்ப்ரெஷன் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா? இது எந்த மாற்றமும் இல்லை. ஓகே பரவாயில்லன்னு தான் சொல்லியிருக்கணும். பேஜ் சிடிஆர் பார்த்தாச்சுன்னா 4.92% இருக்குது. இது வந்து ரொம்பவே சேஃப் தான். 79%லேருந்து 80% சைடு வந்து 100% சேஃபாக தான் இருக்குது அப்படின்ற விதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். எப்பவுமே 10க்கு மேலே போனால் தான் ஆட் லிமிட் வந்து கொடுப்பாங்க. தென் ஆட் லிமிட் கொடுக்க மாட்டாங்கன்னு, அதாவது கொடுப்பாங்கன்னா அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. சைடு வந்து சேஃபாக இல்லை. எப்போனா ஆட் லிமிட் கொடுக்கலாம், எப்போனா ஆட்சன்ஸ் வந்து டிசபிள் பண்ணலான்ற விதத்தில் சஸ்பெண்ட் பண்ணலாம், எது வேணால் நடக்கலாம் நண்பா. அதனால் சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்பவே சேஃபு. வித்து எப்படி சொல்கிறது, 10க்குள்ளே இருக்குதுன்னும் போது உங்கள் ஆட்சன்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஸ்மூத்தாக எவ்வளோ டிராஃபிக் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. தென் எவ்வளோ ஆட் கிளிக் நடந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அதுக்குன்னு 10க்கு மேலே ஈஸியாக போயிடும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் 250 பேஜுக்கு 2 ஆட் கிளிக் நடக்குது அப்படின்னும் போது 0.08% வந்து சிடிஆர் வந்து மெயின்டைனிங் ஆகும். நல்லா நோட் பண்ணிங்க. 250 பேஜ் உங்கள் சைட்டுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு வந்து 250 பேர் உங்கள் ஒரு நாளைக்கு வராங்கன்னா அதில் 2 ஆட் கிளிக் நடந்ததுன்னா 0.08% தான் சிடிஆர் இருக்கும். அதுவே இப்போது 250 பேருக்கு பதிலாக 10 ஆடுகளுக்கு நடந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், சிடிஆர் வந்து 10க்கு மேலே வந்து 20 போய் நிற்கும். அந்தமாரி தான் இது வந்து நான் சொல்லலை, கூகுளில் அஃபிஷியலாகவே இந்தமாரி இருக்கும். அதாவது இப்படி தான் மெயின்டைனிங் ஆகுன்ற மாரி அவங்க வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக இப்போது சரி ப்ரோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லுங்கன்னா நண்பா, 100க்கு 10 ஆடுகளுக்கு நடக்கலாம், 1000க்கு 100 ஆடுகளுக்கு நடக்கலாம். இப்படி நடக்கும் போது சிடிஆர் வந்து ஓரளவுக்கு 5 6 அதிகபட்சம் 7 அதுக்கு மேலாம் போகாது, ஓரளவுக்கு மெயின்டைனிங் ஆகும். ஓகேங்களா? அதேமாரி சிடிஆர் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா டிராஃபிக் அதிகமாக கொடுத்தாலே சிடிஆர் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே லோ ஆகிடும். புரியுதுங்களா? சிம்பிள். எனிவே நண்பா, வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
தென் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு சரியான புரியல அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வீடியோ பார்த்தா புரியாது, ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி இது புரியும், புரியாமலாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். பட் ஃபஸ்ட்டு வீடியோ இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா ஒரு போஸ்ட் 130 தான், ரொம்பலாம் கிடையாது. வேணும்னா வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு கேளுங்க. தென் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தேடுறவங்களுக்கு வந்து நம்ம சேனல் வந்து ரெஃபர் பண்ணுங்கள், பெல் தமிழ் சொல்லார. தென் நீங்கள் ஃபுல் பிளேவும் நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் வந்து இந்த வீடியோஸ் சேம்ஸாக ஒரே சேனல் சாரி ஒரு வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன் நண்பா, அதாவது ஆட்சன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வர்றது ரொம்பவே பெட்டராக இருக்கும், புரியுதுங்களா? பிகினர்ஸுக்கு சொல்ல வர வேட்பிரஸ் சைட்டில் ஒர்க் பண்ணுங்கள், பிளாகர் சைட்டு வேண்டாம், வேட்பிரஸ் சைடில் தான் ரெவன்யூ நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிகினர்ஸ் யாராச்சும் பிளாகர்லேருந்து வேட்பிரஸ் பக்கம் மூவ் ஆகுறீங்கன்னா பிளாகர் அப்படியே இருக்கட்டும், வேட்பிரஸ் தனியாக ஹோஸ்டிங் வாங்கி பர்ச்சேசிங் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது எதுவும் மூவ் பண்ண வேண்டாம், ஏன்னா அதில் ஒரு ரீசன் இருக்குது. அதை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ செப்பரேட்டாக வரும். எனிவே இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எனிவே நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எனிவே நண்பா, பாய்.